ஹிந்தி நம்ம மேல திணிக்கப்படுதா? ஏன் தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டுது? என்னதான் தமிழ்நாடு ஹிந்தியை எதிர்த்தாலும் பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பசங்களை ஹிந்தி சொல்லித்தரக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் ஹிந்தி டியூஷனுக்கும் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஹிந்தி படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு ஏதாவது இருக்குதா? ஹிந்தி வேணாம்னு சொல்ற எல்லாருமே அவங்க பசங்களை ஹிந்தி சொல்லித்தரக்கூடிய ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. ஹிந்தி சொல்லித்தரக்கூடிய ஸ்கூல் கூட வச்சு நடத்துறாங்க. அதே மாதிரி இந்தியால இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு இணைப்பு மொழியா பேசுறதுக்கு இங்கிலீஷ் இருக்கும்போது ஹிந்திக்கான அவசியம் என்ன? ஏன் மத்த லாங்குவேஜ் எல்லாம் இணைப்பு மொழியா இருக்கக்கூடாதா? இதுக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இந்த எல்லா கேள்விகளுக்குமான எளிமையான பதில தெரிஞ்சுக்க முழுமையான வீடியோவை பாருங்க. தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்த வட இந்தியர்கள் எல்லாருமே 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் லாங்குவேஜை படிச்சுட்டு வரல. இங்க வந்துதான் வேலை பார்த்துக்கிட்டே தமிழ் கத்துக்கிட்டாங்க. தேவைப்படும் போது அவங்களாலேயே தமிழ் கத்துக்க முடியுதுன்னா நம்ம மட்டும் ஏன் நம்ம ஸ்கூல் பசங்களை 12 வருஷம் ஹிந்தி படிக்க வைக்கணும்? ஏற்கனவே சின்ன வயசுல இருந்தே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களாலையும் இங்கிலீஷ்ல பேச முடியறது இல்ல. இதுல ஹிந்தி வேற எதுக்கு? இதுல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தியை ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிக்கிற பசங்களாலையும் ஹிந்தி டியூஷனுக்கு போற பசங்களாலையும் மட்டும் ஹிந்தியில பேசிட முடியுமா? ஒரு லாங்குவேஜ பேச கத்துக்கணும்னா அதுக்கான தேவை இருக்கணும். அந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய சூழல்ல நம்ம இருக்கணும். அப்பதான் அந்த லாங்குவேஜை பேச முடியும். அப்புறம் புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கையின்படி ஹிந்தியை கட்டாயமா கத்துக்கணும்னு ஒரு வார்த்தை கூட இல்லையே. அதே மாதிரி ஹிந்திக்கு பதிலா வேற எந்த லாங்குவேஜ் வேணா கத்துக்கலாம்னு தானே இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல 5 பேரோ 10 பேரோ ஆளுக்கு ஒரு லாங்குவேஜா, அதாவது தமிழ் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ் பேப்பர் போக 3வது லாங்குவேஜா தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒடியான்னு ஒரு லாங்குவேஜை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னா அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இருப்பாங்களா? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கிட்ட நிதி பற்றாக்குறை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல மத்திய அரசாங்கம் ஹிந்தியை சொல்லி தரத்துக்கு தான் அதிகமா நிதி ஒதுக்குறாங்க. அப்போ ஹிந்தியை தவிர்த்து மத்த லாங்குவேஜ் கத்துக் கொடுக்கறதுக்கான ஆசிரியர்கள் இல்லாததுனால ஹிந்தியை தான் தேர்ந்தெடுத்து ஆகணும். எதுனா 3வது லாங்குவேஜா ஹிந்தியை தான் தேர்ந்தெடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு மாணவர்கள் வருவாங்க இல்லையா? அப்போ இது மறைமுகமா ஹிந்தியை திணிக்கிறதுக்கான வேலை தானே. அதனாலதான் தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாடு அரசு ஹிந்தி லாங்குவேஜை யாரும் பேச வேணாம் கத்துக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு தேவைன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்ந்தோ இல்ல ஹிந்தி டியூஷனுக்கு போய் ஹிந்தி தாராளமா கத்துக்கலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து ஹிந்தி லாங்குவேஜை கத்துக் கொடுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணக்கூடியது இருமொழி கொள்கை, 2 லாங்குவேஜ் பாலிசி. அதன்படி தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து 3ஆவதா வேற ஒரு மாநிலத்துல பேசக்கூடிய லாங்குவேஜ சொல்லி சொல்றது அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான மாநில உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயல். அதனாலதான் தமிழ்நாடு அரசு ஹிந்தி மொழிய வேண்டாம், மும்மொழி கொள்கையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. அதே மாதிரி அபிஷியல் லாங்குவேஜஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 செக்ஷன் 1 என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, குறிப்பா தமிழ்நாடு அரசுக்கு ஏதோ ஒரு தகவல் பரிமாற்றப்படுது, கம்யூனிகேஷன் பண்றாங்கன்னா அது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கணும், ஹிந்தியில இருக்கவே கூடாது. இந்தியாலேயே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த ஒரு சிறப்பான சட்டம். 1930-60கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களும் மாணவர்களும் மக்களும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பண்ணின போராட்டங்கள் ரொம்ப அதிகம். அது ஒரு சில வார்த்தைகள்ல சொல்லிட முடியாது. பல உயிர் தியாகங்கள் அதுக்கு பின்னாலே இருக்கு. ஹிந்தி லாங்குவேஜ் ஆட்சி மொழியை ஏத்துக்க முடியாதுன்றதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உறுதியா இருந்ததுனால 1967ல தமிழ்நாடு அரசு ஏற்றின ஒரு தீர்மானத்தின் விளைவாக தான் நமக்கு இந்த சிறப்பான சட்டம் கிடைச்சது. ஏன்னா ஒரு லாங்குவேஜ்ன்றது வெறும் பேசுறதுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு இனத்தினுடைய அடையாளம், கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம், மருத்துவம், உணவு முறை, இது எல்லாத்துக்குமான ஆணிவேறு. அப்போ ஒரு லாங்குவேஜ் அழிப்பதன் மூலியமா ஒரு இனத்தையே அழிச்சிடலாம். கான்ஸ்டிடியூஷனல் லால, அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 351 ஹிந்தி மொழியை வளர்க்கணும் ஊக்குவிக்கணும்னு சொன்னாலும் ஆர்டிகல் 29 படி அவ்வாறு ஹிந்தி மொழியை வளர்க்கும் போது அது மற்ற மாநிலங்களுடைய வட்டார மொழியை பாதிக்காத வண்ணம் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ ஹிந்தி மொழி வளர்ந்தா தமிழ் மொழி பாதிக்கப்படும் தானா? அப்படி இல்லை, தமிழ் மொழி எந்த மொழினாலையும் பாதிக்கப்படாது. ஆனா ஹிந்தி திணிப்பு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அதனாலதான் தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை முற்றிலுமா எதிர்க்கிறாங்கன்றத நாம புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேல எவ்வளவோ நல்லது பண்ண
பள்ளிக்கூடங்களை திறந்த, பல அணைகளை கட்டின காமராஜரே ஹிந்தி திணிக்க முயற்சி பண்ண ஒரு கட்சியில இருந்ததுனால 1967ல அவரோட சொந்த தொகுதியிலேயே அவர் தோற்கடிக்கப்பட்டாரு. இத்தனை நடந்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பசங்களை சிபிஎஸ்இ ஸ்கூல்லயும் ஹிந்தி டியூஷனுக்கும் சேர்த்து விடுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கும் ஒரு சில பேங்க்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னாலும், ஏடிஎம்ல பணம் எடுக்கணும்னாலும் தமிழ்நாட்டிலேயே ஹிந்திலையும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ல பிரிலிமினரி கொஸ்டின் பேப்பர்ல இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் மட்டும்தான் இருக்கு. அப்போ தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க? அப்போ ஹிந்தி கத்துக்கிட்டாதான் நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும்ன்ற ஒரு தவறான மனநிலைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. நீட், ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ஸ்ல கூட சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்கப்படுது. அப்போ சிபிஎஸ்இ சிலபஸ் படிச்சாதான் நம்ம பசங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு பசங்களை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. வசதி இல்லாததுனால தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களால மட்டும் ஹிந்தி கத்துக்க முடியாம போகுது. அவங்களும் ஹிந்தி கத்துக்கிட்டா நிறைய பெனிஃபிட் அடைவாங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஏன் தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டுது? ஏன் இந்த மாணவர்களுடைய நலன்ல அக்கறை இல்லாம இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கான பதில் கேள்வி என்னன்னா, ஹிந்தி கத்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? உண்மை சொல்லணும்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், விண்வெளி ஆராய்ச்சியாளர் மயில்சாமி அண்ணாதுரை, தமிழ்லேயே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள், ஏன் நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட ஹிந்தி கத்துக்கிட்டதுனால வாழ்க்கையில இந்த அளவுக்கு முன்னேறல. அவங்க தேர்ந்தெடுத்த துறையில அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டதுனாலதான் அவங்களால இந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சுது. அப்போ ஹிந்தி கத்துக்கிட்டா இந்தியாவோட எந்த மூலைக்கு வேணாலும் போய் படிச்சுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாங்கிக்கலாம், வாழ்க்கையில பெரிய அளவுக்கு முன்னேறிடலாம்னு சொல்றப்போ ஹிந்தியே கத்துக்காத இவங்களால எல்லாம் எப்படி இந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சதுன்றதை நாம யோசிச்சு பார்க்கணும். தமிழ் இங்கிலீஷ் மட்டும் படிச்சா போதும்னு இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ற தமிழ்நாட்டுடைய கல்வி நிலைமை இந்தியாவிலேயே முன்னணியில இருக்கு. ஆனா மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ற நிறைய வட மாநிலங்கள் கல்வியிலையும் பின்தங்கி, மாணவர்கள் சேர்க்கை விகிதத்திலையும் பின்தங்கி இருக்கு. வளர்ந்த நாடுகள்ல கூட ஸ்கூல்ல 2 லாங்குவேஜ் தான் அதிகபட்சமா சொல்லி தர்றாங்க. அவங்களுக்கு தேவைனாலோ விருப்பம் இருந்தாலோ தான் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் ஒண்ணு கத்துக்குவாங்க. இந்தியால அதிக பேரு ஹிந்தி லாங்குவேஜ் தான் பேசுறாங்க. இந்தியால ஹிந்தி ஒரு இணைப்பு மொழியா இருக்கணும், இந்தியால ஹிந்தி லாங்குவேஜ ஒரு நேஷனல் லாங்குவேஜா அறிவிக்கணும்னு சொன்னப்போ, இந்தியால மயிலை விட காக்கா தான் அதிகமா இருக்கு, அப்போ காக்காவை தேசிய பறவையா இருந்தா அறிவிச்சிடலாமான்னு சொல்லி அறிஞர் அண்ணா கேட்டதை நம்ம நினைச்சு பார்க்கணும். இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரு இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தின்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஹிந்தி இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜ், இங்கிலீஷும் இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜ். நம்ம தாய்மொழியான தமிழை வளர்க்கறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ் மீடியம்ல படிச்ச பசங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல முன்னுரிமை கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தாலுமே கூட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தேவைப்பட்ட வண்ணமே தான் இருக்காங்க. முடிவா இந்த மும்மொழி கொள்கையில ஹிந்தியை கத்துக்கணும்னு வெளிப்படையா கட்டாயப்படுத்தலைனாலும், டீச்சர்ஸ் போதுமான அளவுக்கு மற்ற லாங்குவேஜஸ் சொல்லி தரத்துக்கு இல்லாத காரணத்தினால மறைமுகமா மாணவர்கள் இந்திய தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்க. அப்போ இங்க ஹிந்தியை மறைமுகமா திணிக்கிறாங்கன்றதுதான் உண்மை. நம்ம நாட்டுல பல்வேறு மதம், இனம், ஜாதி, மொழி இது எல்லாத்திலுமே வேற்றுமையோட மக்கள் இருந்தாலுமே ஒற்றுமையோட இருக்கிறது தான் நம்ம நாட்டுக்கு அழகு. அதுதான் இந்திய அரசியல் அமைப்புமே சரின்னு சொல்லுது. அப்போ தமிழ்ல மற்ற மாநிலங்கள்ல மறைமுகமா திணிக்கிறதுமே கூட தப்புதான். அவங்களுக்கு தேவைன்னா தமிழ் கத்துக்குவாங்க, நமக்கு தேவைன்னா நம்ம ஹிந்தி கத்துப்போம். நன்றி.